ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தனுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னைக்கு நம்ம படிச்சது 3ஆம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம், பகவான் வராக தேவரின் தோற்றம். பகவான் எப்படி வராக மூர்த்தியாக இந்த பூமியில சஞ்சரிச்சாருங்கிறது இந்த அத்தியாயம் வர்ணிச்சு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 5வது பதம் முதல் 8வது பதம் வரை. ஸ்ரீ சுகௌவாச்ச இதி ப்ருவானாம் விதிரம் விநீதம் சகஸ்ரசீர்ஷ்ணரணோபதானம் பிரக்ருஷ்டரோமா பகவத் கதாயாம் பிரணீயமானோ முனிரப்யாஷ்ட. சில சுகதேவ கோஸ்வாமி கூறினார், முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் விதுரரின் மடியின் மீது தனது தாமரை திருவடிகளை வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார். ஏனென்றால் விதுரர் மிகுந்த நேர்மையும் பணிவும் மிக்கவராவார். மைத்ரேய முனிவர் விதுரரின் வார்த்தைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மைத்ரேயரது உணர்வுகளால் உந்தப்பட்டு விதுரரது உணர்வுகளால் உந்தப்பட்டு மைத்ரேயர் பின்வருமாறு கூற ஆரம்பித்தார். ஓகே, இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகான வர்ணனை. இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை 4ஆ பிரிக்கணும். 4 வரி. முதல் வரியில விதுரருடைய மகிமையை சொல்லியிருக்கு. 2வது வரியில சகர்ஷ ஸ்ரீகிருஷ்ணன் பகவானுடைய மகிமைகளை சொல்லியிருக்கு. 3வது வரியில பக்தி தொண்டோடைய மகிமை பத்தி சொல்லியிருக்கு. 4வது ஒரு தூய பக்தர் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு, உற்சாக கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. இந்த ஸ்லோகத்தை நம்ம 4ஆ டிவைட் பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை 4ஆ வகுத்துட்டோம்னா, 1 விதுரருடைய மகிமை, முதல் வரியில விதுரருடைய மகிமை, 2வது வரியில பகவானுடைய மகிமை, 3வது வரியில பக்தி தொண்டோடைய மகிமை, 4வது வரியில ஒரு தூய பக்தர் எந்த அளவுக்கு உற்சாகம் தரக்கூடியவரா இருப்பாரு, ஒரு தூய பக்தருடைய தெய்வீகமான குணம். சரி, முதல் வரியில் விதுரருடைய மகிமை என்னன்னா, விதுரர் பிறப்பால் ஒரு தாசி புத்திரர். பிறப்பால் தான் தாசி புத்திரர். ஆனா ஒரு மகாத்மா. விதுர மகாத்மா. மகாத்மாவுடைய அடையாளம் என்னன்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கேன். மகாத்மா ஆன்மீக லோகத்திலிருந்து வந்திருக்கான்னு பகவத்கீதையில சொல்லியிருக்கு. மகாத்மானும் துமாம் பார்த்த தெய்வீ பிரகிருதி மாஷ். அதாவது மகாத்மான்னு சொல்றவங்க பகவானுடைய தூய பக்தர்கள். மகாத்மான்னு சொன்னா சும்மா அரசியல் விவகாரம் பண்றவங்க எல்லாம் மகாத்மா இல்ல. மகாத்மான்னு சொன்னா பகவானுடைய தூய பக்தர் இருக்கணும், அவர்தான் மகாத்மா. அத்தகு தூய ஆத்மாக்கள், மகாத்மாக்கள், தூய பக்தர்கள் பகவானுடைய உலகத்திலிருந்து இறங்கி வர்றாங்க பகவானுடைய அந்தரங்க சக்தியின் மூலமா. மகாத்மானு மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி. தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ருதா அப்படின்னா பகவானுடைய தெய்வீக சக்தினால் இன்னைக்கு இறங்கி வர்றாங்க, யோகமாய சக்தினால் அனுப்பப்படுறாங்க. இப்ப நம்ம போல ஜீவாத்மா பௌதிக சக்தியினுடைய கவர்ச்சினால் இங்க வந்திருக்கும். பௌதிக சக்தியோட பிடியில் இருக்கும், மாயா சக்தியில இருக்கும். நம்ம மாயா சக்தியோட பிடியில இருக்கோம், நம்ம பௌதிக சக்தியோட பிடியில இருக்கோம். ஆனா மகாத்மாக்கள் தெய்வீக சக்தியோட மேற்பார்வையில் இங்க வராங்க. அப்ப மகாத்மா எப்படி அடையாளம் காண்றது? சததம் கீர்த்தையான் தோமாம் எதன் தர்ஷதா நமஷன் தர்ஷமாம் பக்தியா நித்திய யுக்தோ பாசதே. இத்தகைய மகாத்மாக்கள் எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டிருப்பார்கள். பகவானுடைய புகழை பாடிட்டு இருப்பாங்க, தற்பெருமை பேச மாட்டாங்க. மகாத்மாவுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா பகவான புகழ்வாங்க, தற்பெருமை பேச மாட்டாங்க. பெரும்பாலும் மக்கள்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்களை யாராவது புகழணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட என்ன குணம் அப்படின்னு சொன்னா,
நம்மளை யாராவது புகழ மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம்மளை யாராவது புகழ்ந்தா சந்தோஷமா இருக்கும். அப்படி யாருமே நம்மளை புகழ்றதுக்கு இல்லைன்னா நம்மளை நாமளே புகழ்ந்துக்கணும். நாமளே புகழ்ந்துக்கணும். நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது, நாங்கெல்லாம் காலேஜ் போயிட்டு இருக்கும் போது, நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது, நாங்கெல்லாம் துபாயில இருக்கும் போது, நாங்கெல்லாம் மலேசியால இருக்கும் போது, நாங்கெல்லாம் இந்தியாவில போன போது அப்படின்னு ஆரம்பிச்சிடும் இல்லையா? இது வந்து மகாத்மாவுடைய கேரக்டர் இல்ல. சோ மகாத்மாவுடைய கேரக்டர் என்னன்னா, மகாத்மாவுடைய குணநலம் என்னன்னு சொன்னா, சததம் கீர்த்தையாந்தோ மாம் எதந்த தான். கிருஷ்ணருடைய புகழ் எப்போ பாடிட்டு இருப்பார். கிருஷ்ணரே தன் வாழ்க்கையில் குறிக்கோளா வச்சுட்டு இருப்பார். பகவானும் பூர்ணமான அடைக்கலம் கொண்டிருப்பார். மகாத்மாவுடைய ஃபர்ஸ்ட் சிம்டம் என்னன்னா, அவர் எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி பாடிட்டு இருப்பார். ரெண்டாவது ஒரு கிருஷ்ணரே பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருப்பார். உறுதியான மனதோட எந்த சூழலையும் பின்வாங்க மாட்டார். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் அதுல பின்வாங்க மாட்டார். நிறைய சோதனைகள் வரலாம், பரீட்சைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உடலால, இயற்கையினால, மற்ற ஜீவராசிகளால என்ன வந்தாலும் அவர் அசர மாட்டார். அந்த பக்தி தொண்டில இருந்து விலக மாட்டார். குறிப்பா உறுதியா இருப்பார். திடபிரதா. சததம் கீர்த்தயந்தோம் விதந்தஷ்ட திடபிரதா. நமசே தர்ஷமா பக்தியா நிக்தயுக்தோ பாஸ். எப்போதும் பகவான் வழிபட்டுட்டே இருப்பார். அந்த மாதிரி எண்ணற்ற மகாத்மாக்கள் பாகவத்தில் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் விதுரர். விதுரர் வந்து பிறப்பால தாசி புத்திரன்னு சொல்லி அவருக்கு அரியாசனத்துல பங்கு கிடையாது. திருதராஷ்டிர போலயோ பாண்டு போலயோ ஒரு ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல அமர முடியாது. அவருக்கு வந்து ஹஸ்தினாபுரத்துல அமரக்கூடிய தகுதி கிடையாது. ஆனா பௌதீக ரீதியா பார்க்கும்போது விதுரர் வந்து அரியாசனத்துல ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார தகுதியற்றவரா இருந்தாலும், ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது அவர் இதயத்துல எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு இருக்கார். பகவானை இதயத்துல எப்பவும் விதுரர் இருக்கார். பகவானை இதயத்துல இருக்கார் விதுரர். அவர் இதயத்துல போய் பகவான் வச்சுட்டு இருக்காரு. அப்போ பகவானுடைய பிரியமான பக்தர்கள் பட்டியல விதுரர் இருக்கு. பகவானுக்கு பிரியமான பக்தருடைய லிஸ்ட்ல விதுரரும் இருக்கு. ஏன்னா விதுரருக்கு எதனால அவ்வளவு கிருஷ்ணாவுக்கு பிரியமானவர் நீங்க சொல்லியிருக்கு, அவர் வந்து மிகுந்த நேர்மையும் பணிவும் மிக்கவரா. சோ இதான் டிவோட்டியோட அடுத்த கேரக்டர். சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் டிவோட்டி. ஒரு பக்தருடைய முதல் குணநலம் என்னன்னு சொன்னா, அவரு தற்பெருமை பேச மாட்டார். ஒரு பக்தருடைய முக்கியமான குணநலம் என்ன, நம்ம என்ன வளர்த்துக்கணும், விதுரட்டு இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், பாகவத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு சொன்னா, முதல்ல தற்பெருமை கூடாது. தற்பெருமை கூடாது. தற்பெருமை ஒரு வைஷ்ணவருக்கான குணம் கிடையாது. ஒரு வைஷ்ணவருடைய குணம் கேரக்டர் கிடையாது. ஒரு கிருஷ்ண பக்தரா ஆகணும் நம்ம, அல்லது தூய பக்தர்கள் நிலைக்கு உயரணும், நம்ம பக்தியில பக்குவம் ஆகணும்னு சொன்னா, அதுல முதல்ல இந்த தற்பெருமை கூடாது. ரெண்டாவது கேரக்டர் டு பி ஃபெய்த்ஃபுல் அண்ட் லாயல். உண்மையா இருக்கிறது. நான் என்னுடைய சேவையில் உண்மையா இருக்கேன். கிருஷ்ணர்கிட்ட நான் உண்மையா இருக்கேன். பக்தர்கள்ட்ட உண்மையா இருக்கேன். டூப்ளிசிட்டி கிடையாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது, முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒண்ணு பேசுறது, அப்புறம் பக்தர் சங்கத்துல வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறது, வீட்டுல ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அப்புறம் அலுவலகத்துல போய் ஒரு மாதிரி நடந்துக்கிறது, காலேஜ்ல ஒரு மாதிரி இருக்கிறது, வீட்டுல ஒரு மாதிரி இருக்கிறது, டெம்பிள்ல வந்தோம், இந்த மாதிரி. இட்ஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரி இல்லாம எப்பவுமே டு பி லாயல் அண்ட் ஜென்யூன். ஒருத்தருடைய பக்தி எப்ப பரிசோதனை பண்ணப்படும், நம்ம பக்தி எப்ப பரிசோதனை பண்ணப்படும்னா, நம்ம தனிமையில இருக்கும் போது பரிசோதனை. ஏன்னா தனிமையில இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன், என்னை யாரும் பார்க்கல இல்லையா? சோ இதுதான் பரீட்சை. அப்போ நான் வீட்டுல எப்படி பக்தி பண்றேன், கோயில்ல வந்ததுக்கு அப்புறம் எப்படி பக்தி பண்றேன், சமுதாயத்துல எல்லாரும் பார்க்கும்போது எப்படி பக்தி பண்றேன், அப்ப அதுல வித்தியாசம் இருக்கு. பாத்தீங்கன்னா பக்தர் சங்கத்துல வரும்போது பக்தியில ரொம்ப ஆர்வம் இருக்கிற மாதிரி, நான் வீட்டுக்கு போனா அவ்வளவு ஆர்வம் இருக்கு. சம்டைம் பப்ளிக்ல வரும்போது ரொம்ப ரொம்ப பெரிய பக்தர் மாதிரி நடந்துக்குவாங்க. அப்ப இது வந்து நேர்மையற்ற தன்மை. இஸ் நாட் லாயல் கிருஷ்ணா. அல்லது அவர் வந்து நேர்மையானவரா இல்ல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இல்ல, இல்ல ஒரு டூப்ளிசிட்டி நடிக்கிறார். அந்த மாதிரி வேண்டாம். அது ஒரு பக்தருடைய குணநலன் அல்ல. விதுரட்டு கத்துக்கூடியது, விதுரர் வந்து
ஆமா, நான் தாசி புத்திரன் தான், நான் பிறப்பால் தாழ்ந்த பெண்ணுக்கு பிறந்தவள் தான். அதை அவர் மறைக்க விரும்பல. மாறாக அதை வரமா எடுத்துக்கிட்டு தன்னை தாழ்த்தி கொள்றாரு. அதான் அடுத்து பணிவு. பணிவு தான் பக்தருடைய ரியல் கேரக்டர், உண்மையான குணம். இதுதான் இதுதான் நம்ம வளர்த்துக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஹம்பிள்னஸ், டாலரேட் பண்றது, பொறுத்து கொள்றது, சகித்துக் கொள்றது, பணிவா இருக்கிறது, இதெல்லாம் வைஷ்ணவருடைய தெய்வீகமான குணங்கள். அப்ப இந்த குணங்கள்லாம் விதுரட்டு இருக்கு. விதுரருக்கு தற்பெருமை கிடையாது. விதுரர் ரொம்ப நேர்மையானவரா இருக்காரு. விதுரர் ரொம்ப பணிவா இருக்காரு. அதனால என்ன ஆயிடுச்சு, அவர் தூய பக்தரா இருந்தனால விதுரர் வந்து பகவானை கவர்ந்து விட்டார். விதுரர் என்ன பண்ணாரு, பகவானை கவர்ந்துட்டார். இப்போ பெரும்பாலும் நம்ம கிட்ட இன்விடேஷன் வரும், நிறைய பேர் அழைப்பு விடுப்பாங்க. ஒரு சாதாரணமா ஒண்ணும் இல்லாதவங்க ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க, எங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு. அதே சமயம் ஒரு பெரிய செல்வந்தர் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அங்க போனா நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கும். அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போனா நல்ல மரியாதை கிடைக்கும், நிறைய பரிசு பொருட்கள் கிடைக்கும், பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். இது எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஒண்ணுமே இல்லாத வீட்டுல போய் அவங்க வீட்டுக்கு போனா ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கலாம், இல்ல ஒரு டம்ளர் பால் கிடைக்கலாம், இல்லாட்டி ஒண்ணுமே கிடைக்காம இருக்கலாம், ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசலாம். ரொம்ப ஒண்ணுமே இல்லை அவங்க வீட்டுல, ஆனா அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அங்க போனா எல்லா வசதியும் இருக்கு, எல்லாமே கிடைக்குங்க, ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்ப நம்ம எங்க போவோம்? நீ எங்க போவீங்க? உண்மையை சொல்லணும், எங்க போவீங்க? செல்வந்தர் வீட்டுக்கு. அவரு அனந்தமூர்த்தி ப்ரோ செல்வந்தர் வீட்டு. நீங்க நீங்க நம்ம எல்லாரும் அப்படிதான். ஏன்னா நான் ஏன் அதை விடணும்? அவர் வீட்டுக்கு இன்னொரு நாள் போய்க்கலாம் இல்லையா? அவர் வீட்டுக்கு எப்பனாலும் போய்க்கலாம், நம்ம இங்க இதை ஏன் விடணும்? ஆனா இங்க ஒரே டைம்ல ரெண்டு இன்விடேஷன் வருது கிருஷ்ணாவுக்கு. ஆக்சுவலி இன்விடேஷன் இல்ல, விதுரர் கிருஷ்ணரை எப்படா கூப்பிடுறதுன்னு நினைக்கிறார். நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் வருவாரா? நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணா வருவாரா? ஆனா அங்க துரியோதன் பெரிய விருந்து பண்ணிருக்காரு. ராஜபோக அறுசுவை உணவு, பெரிய விருந்து, 56 வகை சப்பன் போகா, 56 வகை பிரசாதம், சப்பன் போகா, முறுக்கு, சீடை, ரசகுல்லா, ஹலுவா, பர்பி, கேக்கு, விதவிதமான பலகாரம் பண்ணிருக்காரு. ராஜபோகம், உபசரிப்பு, பெரிய பெரிய பிரம்மாண்டமான மாளிகை. குருக்ஷேத்திரம் வந்து 5000 வருஷம் இந்த பூமியோடைய தலைநகரம், கேபிட்டல் அஸ்தினாபுரம். சாரி, அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் வந்து இந்த உலகத்துக்கே தலைநகரமா இருந்தது, இந்த வேர்ல்ட் கேபிட்டல் அஸ்தினாபுரம். அந்த வேர்ல்ட் கேபிட்டலுடைய ஒன் ஆஃப் த லீடர் எம்பரர், வேர்ல்டு கேபிட்டல் எம்பரர் வந்து திருதராஷ்டிரர். ராஜகுமாரன் துரியோதனன். ராஜ உபசரிப்பு, சிவப்பு கம்பளை விரிச்சு பூவெல்லாம் தூவி ராஜ உபசரிப்பு. பெரிய பெரிய அரண்மனையை காமிக்கிறான். கிருஷ்ணா, இது என்னுடைய அரண்மனை, நீங்க இங்க கூட இருந்துக்கலாம். துச்சாசன் வந்து சொல்றான், துச்சாசனன், கிருஷ்ணா இது என்னுடைய அரண்மனை. துரியோதன் சொன்னா இது என்னுடைய அரண்மனை, பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. பெரிய பெரிய ஆர்ச்சிகள், வளைவுகள், தோரணங்கள், தங்கத்தா செய்த ஆபரணங்களால் அணிவகுக்கப்பட்ட தூண்கள், பிரம்மாண்டமான அரண்மனை. கிருஷ்ணா பாக்குறாரு, எல்லாரும் கூப்பிடுறாங்க அவரை, பெரிய விருந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பக்கம் விதுரர் ரொம்ப பவ்யமா பணிவா நிக்கிறாரு. எப்படா கிருஷ்ணர் என்னுடைய குடிசை கூப்பிடுறது? என்னுடைய வீடு வந்து ரொம்ப பழசா இருக்கு, இந்த மண்டபத்துக்குள்ள கிருஷ்ணர் வருவாரா? அப்படியே கிருஷ்ணர் வந்தாலும் அவர் கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? வெறும் பழம் மட்டும்தான் இருக்கு வீட்டுல. ஒரு பக்கம் பெரிய அரண்மனை உபசரிப்பு, இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண குடிசை, ஒரு ஒரு சின்ன வீடு, அதுல எந்த ஒரு வசதி, அடிப்படை வசதியும் கிடையாது. இப்ப கிருஷ்ணா எதை சூஸ் பண்ணுவாரு? கிருஷ்ணா எதை சூஸ் பண்ணாரு? விதுரர் வீட்டுக்குள்ள போயிட்டு. எல்லாரும் கிருஷ்ணா வந்து அங்க வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா விதுரர் வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டாரு. விதுரருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. கிருஷ்ணா என் வீட்டுக்கு வந்தாரு, எப்படின்னா உபசரிப்பான் அவரை? அலையா விருந்தினரா வந்துட்டார். திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன செய்வோம்?
உடனே விதுரருடைய மனைவி ஓடி போய் வாழைப்பழம் எடுத்துட்டு வந்தாங்க. கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரத்தை சுத்தி வந்துட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுறேன்னு சொல்லி அந்த அன்புனால என்ன பண்ணிட்டாங்க, விதுரருடைய மனைவி வாழைப்பழத்தை எடுத்து தோழியை கொடுத்துட்டாங்க. அதையும் கிருஷ்ணர் சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டுட்டு என்ன பண்றாரா, விதுரருடைய மடியில கால் வச்சு அங்க படுத்திருக்காரு. பகவானுடைய தாமரை திருப்பாதம் என் மேல படாதா, பகவானுடைய தாமரை திருப்பாத தரிசனம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு பிரம்மதேவர், மகாதேவன், இந்திராதி தேவர்கள், 33 கோடி தேவி தேவர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க பகவானுடைய தாமரை திருப்பாத தரிசனம் செய்யறது. தரிசனம் பண்றதுக்கே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தரிசனம் செய்யறதுக்கு 33 கோடி தேவி தேவர்கள், பிரம்மா சிவன் போன்ற தேவர்கள் தவம் இருக்காங்க. பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள், 12 மகாஜனங்கள்ல ஒரு 2 பேர் அவங்க தவம் இருக்காங்க. பகவான் யாருடைய மடியில தன் தாமரை திருப்பாத வச்சிட்டு இருக்கா, விதுரருடைய மடியில வச்சிருக்காரு. விதுரர் எந்த அளவுக்கு பகவானை கவர்ந்திருப்பார், தன்னுடைய பணிவுனால, எளிமையினால, சேவையினால. அதுதான் ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் பல்தேஸ்வர் பிரமையா. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்துல முதல்ல முக்கியமான பாயிண்ட் வந்து விதர்கிட்ட பணிவு, எளிமை, நேர்மை. அந்த குணங்கள் தான் பகவானை கவர்ந்து. அதனால இந்த சம்பவத்தை நினைச்ச உடனே மைத்திரேயருக்கு உடம்பெல்லாம் புல்லரி. மைத்ரேய மாமுனிவர் விதுரரின் வார்த்தைகளை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மைத்ரேய உணவர்கள் விதுரரின் உணர்வுகளால் உந்தப்பட்டு மைத்ரேயர் பேச ஆரம்பித்தார். பிரபா என்ன சொல்றார் பொருளுரையில, விதுரருக்கு கிடைத்த நல்ல அதிர்ஷ்டத்தை நினைத்த மைத்ரேயர், விதுரருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு மைத்ரேயர் உடம்பெல்லாம் அப்படி புல்லரித்து கண்கள் இருந்து கண்ணீர் வந்து, விதுருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவருடைய பக்தியுடைய தரம் என்ன, அவருடைய குணநலங்கள் என்ன, அப்படியே பிரமிச்சு போனார். ஆனா எவ்வளவு பணிவா கேள்வி கேட்கிறார் விதுரர். பகவானுக்கு மிக பிரியமான பக்தர். ஆனா கேள்வி கேட்கிறார், எனக்கு பகவானுடைய லீலைகளை பத்தி சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க வேர்டு வந்து விதுரருடைய தெய்வீகமான குணம். அப்பேற்பட்ட தூய ஆத்மாவை, மகாத்மாவை அவமானப்படுத்தினாங்க கௌரவர்கள். தன்னுடைய சிற்றப்பான்னு கூட பார்க்காம விதுரருடைய பிறப்பை வச்சுக்கொண்டு அவர் ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தையில பேசினார் துரியோதனன். இதெல்லாம் நடந்திருந்து கூட விதுரர் பொறுமையா இருக்காரு. விதுரர் வந்து இது அடுத்து வைஷ்ணவருடைய இன்னொரு கேரக்டர். வைணவருடைய இன்னொரு குணநலம் என்னன்னா பொறுத்து கொள்வது, பொறுமை, 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 சகிப்புத்தன்மை. இவ்வளவு நடந்தும் திருதராஷ்டிரர் வந்து விதுரர் சொல்றத காதலியே வாங்க மாட்டேங்கிறேன். திருதராஷ்டிரா, நீ பண்றது தப்பு. பாண்டுடைய புத்தரங்களை உன்னுடைய மகா நீ பார்க்கணும். பாண்டு இப்போ உயிரோடு இல்ல, அதனால பாண்டுவோடைய பிள்ளைகளை உன் பிள்ளைகளா நீ கருத வேண்டும். உன் பிள்ளைக்கு எப்படி நீ வந்து சக அந்தஸ்து கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி பாண்டு புத்தருக்கு கொடுக்கணும். நீ பாண்டு புத்திரனே பார்க்காதவங்கள, அவர் கௌரவர்கள், கௌரவர்கள். ஆனா என்ன தொடங்குது பகவத்கீதையில, திருத்ராஷ்டுவாச்ச தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா. பிரிச்சுட்டேன், என்னுடைய பசங்க பாண்டுவோடைய பசங்க. அப்ப அங்கேயும் பிரிவினை வந்தாச்சு. இது கூடாது, தப்பு, அவங்களும் கௌரவர்கள் தான். விதுரர் சொல்றாரு, திருதராஷ்டிரா அவங்களும் கௌரவர்கள் தான், ஆனா நீ பிரிக்கிறப்போ பாண்டு புத்திரன் சொல்ற, நீ அது தப்பு. திருதராஷ்டிரது கண் பார்வை இல்ல, ஆன்மீக அறிவும் இல்ல, குருடன், அந்த குருடன். அவனுக்கு ஆன்மீக அறிவும் இல்ல, கண் பார்வை இல்ல. விதுரர் மாதிரி ஒரு மகாத்மாவுடைய சங்கம் கிடைச்சு அதை பயன்படுத்திக்கும் தெரியும். விதுரரை போன்ற ஒரு மகாத்மாவுடைய சங்கம் கிடைச்சிருந்து அதை பயன்படுத்த தெரியல. ஒருவேளை திருதராஷ்டிரர் விதுரருடைய வார்த்தைகளை கேட்டிருந்தா என்ன? ஒருவேளை திருதராஷ்டிரர் விதுரருடைய வார்த்தையை கேட்டிருந்தா இன்னைக்கு திருதராஷ்டிரன் தூய பக்தரா இருப்பாரு, ஒரு கோலவுந்தவன் போயிருப்பார். நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு. நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு. அப்போ எந்த ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்திலே கிருஷ்ணா தலையிடுறது இல்லை.
விதுரர் மாதிரி ஒரு மகாத்மா கிடைச்சும் அந்த வாய்ப்பை தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனால திருதராஷ்டிரர் வந்து பயன்படுத்திக்கல. ஒன்று திருதராஷ்டிரருடைய அறியாமை, இன்னொன்று அவர் வந்து தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றார், மூன்றாவது தன் பிள்ளைகள் மேல உள்ள குருட்டு பாசம், நான்காவது தனக்கு அப்புறம் தன் மகனே அரியாசத்தில் அமர வேண்டும் என்ற பற்றுதல். பாருங்க, இந்த காரணங்கள் தான் அவர் விதுரருடைய வார்த்தையை கேட்க மறுக்கிறார். ஒரு தூய பக்தருடைய வார்த்தையை கேட்க மறுக்கிறார். காரணம் என்னது? தனக்கு அப்புறம் தன் மகனே அந்த அரியாசத்துல உட்காரணும், அஸ்தினாபுரத்து அரியாசன் மேல பற்றுதல், தன் பிள்ளை மேல உள்ள குருட்டுத்தனமான பாசம், அறியாமை, இன்னொன்னு தன்னுடைய சோதரத்தை துஷ்பிரயோகப்பட்டு, ஐந்தாவது பொய் அகங்காரம். நான் அஸ்தினாபுரத்தோட சக்கரவர்த்தி, எனக்கு அப்புறம் என் பையன், அவனுக்கு அப்புறம் அவன் பையன். பொய் அகங்காரம், பொய் அகங்காரம், அறியாமை, அப்புறம் பௌதிக பற்றுதல். இதெல்லாம் தான் திருதராஷ்டிரர் வந்து அவன் கண்ணை மறைத்தது. அதனாலதான் திருதராஷ்டிரர் குருடன். ஏன் திருதராஷ்டிரர் குருடன்? அவனுக்கு ஆன்மீக பார்வை இல்லை, அவனுக்கு வந்து விஷயங்கள் உள்ளவா புரிஞ்சுக்க முடியல. ஈவன் தோ விதுரர் மாதிரி ஒரு சகோதரன் கிடைத்து, விதுரர் மாதிரி ஒரு சகோதரன் கிடைச்சு கூட திருதராஷ்டிரர் பயன்படுத்திக்கல. பீஷ்மர் மாதிரி ஒரு பிதா மகன் பயன்படுத்திக்கல. வியாசதேவர் பயன்படுத்திக்கல. தௌமியர் பயன்படுத்திக்கல. சோ தௌமிய மகரிஷி, வியாசதேவர், பீஷ்மதேவர், விதுரர், இவ்வளவு மகாத்மாவுடைய சங்கம் கிடைச்சிக்கு திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரன் அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் இருக்கும்போது இவ்வளவு சாதுக்கள், துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், தௌமிய ரிஷி, வியாசதேவர், விதுர மகாத்மா, பீஷ்மதேவர். சோ திருதராஷ்டிரன் மட்டும் தன் பிடிவாத்தை விட்டுட்டு தன் பொய்யங்காரத்தை தூக்கி போட்டு இவங்க வார்த்தையை கேட்டிருந்தான்னு வச்சு சொன்னா இன்னைக்கு திருதராஷ்டிரன் ஒரு தூய பக்தராக இருப்பாரு, அவரும் பகவானுடைய ஆன்மீக லோகத்துக்கு திரும்ப போயிருப்பார், கோலோகம் தான். ஆனா துரதிருஷ்டவசமா திருதராஷ்டிரன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள. திருதராஷ்டிரர் போலவே நமக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நம்மளை வந்து திருதராஷ்டிரோட இடத்துல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிருஷ்ணா வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். தூய பக்தர்கள் அனுப்பிச்சு வைப்பார், ஆன்மீக குரு அனுப்பிச்சு வைப்பார், சாதுக்களுடைய சங்கம் கொடுப்பார், பகவத்கீதை பாகவதம் கொடுத்திருக்க. இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா தப்பிச்சுக்கலாம், இல்லாட்டி திருதராஷ்டிரோட நிலைமை தான் நமக்கு. சோ இப்படி திருதராஷ்டிரா வந்து விதுரருடைய வார்த்தை அவருக்கு உடன்பாடு இல்லை. அந்த வார்த்தையை செவியில வாங்கிக்கவே இல்லை. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டாரு. பல முறை விதுரர் சொல்றார். விதுரரும் பொறுமையா சொல்லிட்டே இருக்கார். விதுரர் தான் உண்மையான நலன் விரும்பி. திருதராஷ்டிரோட உண்மையான நலன் விரும்பியாருன்னா விதுரர் தான். ஏன்னா அவனுக்கு ஆத்மாவுக்கான உபதேசங்களை கொடுத்துட்டே இருக்கார். திருதராஷ்டிரன் புலனுக்கான உபதேசங்களை எதிர்பார்க்கிறார். திருதராஷ்டிரன் மாதிரி உள்ளவங்க என்ன விரும்புவாங்கன்னா பௌதிக சுகத்துக்கான உபதேசங்களை தான் விரும்புவாங்க. நம்மளாம் அதான் விரும்புவோம். நமக்கு வந்து ஆன்மீக விஷயங்களை சொல்லும்போது ரொம்ப போர் அடிக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு பாருங்க, ஆன்மீக விஷயங்களை பேசணும்னு சொன்னா போர் அடிக்கும். அதே பௌதிகமான விஷயத்துல அப்படியே ஈடுபாடு, ரெண்டு காது வாயெல்லாம் திறந்துடும், காது வாயெல்லாம் திறந்துடும். ஏன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு புலன்ப விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஜீவாத்மாவுக்கு என்னன்னா புலன்ப விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதான் ஜீவாத்மாவுடைய பிரச்சனை. தன்னை உடலோடு அடையாளப்படுத்திட்டு உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தும். சோ திருதராஷ்டிரர் அவன் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கவே இல்லை. ஏன்னா விதுருடைய வார்த்தைகள் எல்லாமே ஆன்மீக எழுச்சிக்காக இருந்ததுனால திருதராஷ்டிரருக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா அவனுக்கு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு மனசுக்குள்ள. அப்ப பாருங்க எப்படி இருக்க கூடாது என்பதற்கு திருதராஷ்டிரர் உதாரணம். எப்படி கருணை உள்ளவங்களா இருக்கணுங்கிறதுக்கு விதுரர் உதாரணம். என்னதான் திருதராஷ்டிரன் ஈடுபாடு காமிக்கலனாலும் விதுரர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. இதுதான் ஒரு வைஷ்ணவர்கள் இன்னொரு கேரக்டர். ஒரு வைஷ்ணவருடைய இன்னொரு தெய்வீகமான குணம் என்னன்னா, மக்களுக்கு கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் இல்ல, ஈடுபாடு இல்லைனாலும் இவங்க திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பெரும்பாலும் மக்கள் பாருங்க கிருஷ்ண உணர்வுல ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உலக விஷயத்துலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா பக்தர்கள் என்ன பண்றாங்க, திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பெரும்பாலும் மக்கள்லாம் திருதராஷ்டிரர் மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள், விதுரர் மாதிரி தூய பக்தர்கள்லாம்
திரும்ப திரும்ப கிருஷ்ண உணர்வை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடா, திரும்ப திரும்ப. அப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஆன்மீக குருவானவர் ரொம்ப கருணையோட நம்ம கிட்ட வராரு. நம்ம குருவோடைய வார்த்தையை தீவிரமா எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துடலாம். எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து ஆன்மீக குருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் நம்ம தீவிரமா இருந்தோம்னு சொன்னா, விதுரர் ரொம்ப கருணையோட திருதராஷ்டிரன் திரும்ப திரும்ப எடுத்து சொல்றார். ஆனா திருதராஷ்டிரன் படிவாத குணத்தினால அதை ஏற்க மறுக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல விதுரரை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தி, அவ்வளவு அவமானப்படுத்தி அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. உயிர் மட்டும் தான் விட்டுருக்காங்க, அடிச்சு கொள்ளல, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்க மாட்டோம். விதுரருக்கு நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்க மாட்டோம். சபையில வச்சு எல்லாரும் முன்னாடியும், ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி சபையில வச்சு திருதராஷ்டிரருடைய மகன் துரியோதனன் விதுரரை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசி, நீ ஒரு தாசி புத்திரன்னு சொல்லி சித்தப்பான்னு கூட பார்க்காம அவர் அவமரியாதை பண்ணி அவர் உயிரை மட்டும்தான் விட்டு வச்சிருக்காரு. அடிச்சு கொள்ளாத குறை, கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளல, அவ்வளவுதான். அப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்துடலாம், ஒரு ஒரு பக்தனுக்கு ஏது மான அவமானம், அவருக்கு ஏது புகழ்ச்சி இகழ்ச்சி? ஒரு தூய பக்தருடைய இன்னொரு குணம் என்னன்னா, அவர் ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டு. ஒரு தூய பக்தருடைய கேரக்டர் என்னன்னா, அவர் ரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டு. இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இது ஒரு பக்தரை பாதிக்காது. இவ்வளவு நாள் வரைக்கும் விதுரரை பாதிக்கல. அப்ப இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது விதுரருக்கு பாதிப்பு இல்லை. துரியோதனன் அவமானப்படுத்திட்டான்னு ஒரு வீட்டை விட்டு வெளியேறல. ஓ, துரியோதனன் அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு இவன் ஒரு சின்ன பையன், இந்த சின்ன பையன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு அதனால ஒரு வீட்டை விட்டு வெளியேறல. அவர் என்ன பண்ணாரு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். ஓகே, நான் வந்து இவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்ல. மகாபாரத யுத்தம் நடக்கிறது விதுரருக்கு விருப்பம் இல்லை, அது திரும்ப திரும்ப சொல்றாரு. மகாபாரத யுத்தம் நடக்கிறது விதுரருக்கு விருப்பம் இல்லை, பலராமருக்கு விருப்பம் இல்லை, யாசதேவருக்கு விருப்பம் இல்லை, பீஷ்மருக்கு விருப்பம் இல்லை, துரோணருக்கு விருப்பம் இல்லை. இவங்க யார் சொன்னாலும் துரியோதன் கேட்கிற மாதிரி இல்லை. அப்போ மகாபாரத யுத்தம் தவிர்க்க முடியாத ஒண்ணாயிருச்சு. அப்ப பாருங்க, விதுரர் என்ன பண்ணாரு, ஓ இங்க வந்து இது சரியில்லை, இவங்களுடைய போக்கு வந்து சரியில்லை, இந்த மகாபாரத யுத்தம் தேவையற்றது. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப நாளா வந்து புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும்னு இருந்தேன். இப்போ கிருஷ்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இந்த யுத்தத்துல நான் கலந்துக்க போறது இல்லை, அதனால அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். ஆனா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, விதுரர் வீட்டை விட்டு வெளியேறினாலும் திருதராஷ்டிரங்கள இறக்கம் இன்னும் விட்டு போகல. ஓ திருதராஷ்டிரா, நீ என் சகோதரன் தானே, உன் பையன் எப்படி பேசுறான், நீ கேட்க மாட்டியா, எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டியா? அது ஒரு வார்த்தை பேச விதுரர் வந்து திருதராஷ்டிரத்தை போய் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. மாறாக திருதராஷ்டிரங்கள கோவப்படவும் இல்லை, அதுக்கு மேல அவர் திருதராஷ்டிர வெறுக்கவும் இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள பெரிய பிரிவு ஏற்பட்டு, இவன் தனியா போயிடுவான், அவன் தனியா போயிடுவான், சேர்ந்து வாழ மாட்டார். ஆனா விதுரர் வந்து தன்னுடைய பதவியை துறந்தார். ஆனா திருதராஷ்டிரனுடைய இறக்கத்தை இன்னும் ஒரு கைவிடல. எனக்கு அமைச்சர் பதவி விதுரருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்க, எனக்கு இந்த பதவி வேண்டாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பதவி விட்டு போக கூடாது, கிருஷ்ணா என்ன பரிச்சை பண்றாரு, இந்த பதவி நான் விடமாட்டேன், குடிச்சு வச்சு. ஆனா விதுரர் என்ன பண்ணாரு, சரி ஓகே, இந்த இந்த யுத்தம் வந்து தர்மத்துக்கு எதிராக நடக்க போகுது, இதுல நான் பங்கேற்க விரும்பல, அவரை விட்டுட்டு போயிட்டேன். ஆனா போனவர் திரும்ப வந்தார். திரும்பி வந்து திருதராசு உபதேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் திருதராசு மண்டையில ஏறு. எப்ப திருதராசுக்கு மண்டையில ஏறிச்சு, எதெல்லாம் நடக்க கூடாதோ அதெல்லாம் நடந்தது. திருதராசுடைய 100 மகன்களும் கொல்லப்பட்டாங்க, அவங்க மனைவிகள்லாம் விதைகள் ஆயிட்டாங்க. குருக்ஷேத்திரத்துல ரத்த ஆறு ஓடிச்சு, குருக்ஷேத்திரத்துல ரத்த ஆறு ஓடிச்சு. பாண்டவர் 5 தவிர வேற யாரும் உயிரோடு இல்லை.
இதுதான் நடக்கக்கூடாதுன்னு விதுரர் எதிர்பார்த்தது. பேசாம அரியாசனத்தை கொடுத்தா, பங்கு கொடுத்தா அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போவாங்க. ஆனா இப்போ திருதராஷ்டிரன் எல்லாத்தையும் இழந்தார். தன் ராஜ்யத்தை இழந்தா, தன் பிள்ளைகள் இழந்தா, தன்னுடைய பிடிவாதத்தினாலையும் பொய்யகங்காரத்தினாலையும் தன்னுடைய அறியாமையினாலையும் தன்னுடைய பௌதிக பற்றுதலாலும் திருதராஷ்டிரன் எல்லாத்தையும் இழந்தார். இந்த முறை விதுரர் மேலும் இரக்கம் கொள்றார் திருதராஷ்டிரன் மேல. அடே திருதராஷ்டிரா, இப்படி எல்லாம் இழந்தது மட்டும் இல்லாம எந்த பாண்டவர்களை நீ கொல்லணும்னு நினைச்சியோ, எந்த பீமனை நீ கொல்லணும்னு நினைச்சியோ, அவன் சாப்பிட்ட மீதி சாப்பாடு நீ எச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாழ்ந்து. இப்பதான் திருதராஷ்டிரன் உரைக்குது. இப்பதான் திருதராஷ்டிரனுக்கு உரைக்குது. நீ எந்த பாண்டவர்களை கொல்லணும்னு நினைச்சியோ, எந்த பீமனை கொல்லணும்னு நினைச்சியோ, அவன் சாப்பிட்ட மீதி நீ சாப்பிடுறியே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீயே இந்த வாழ்க்கையை சரியா உணரக்கூடாது. இந்த மனித வாழ்க்கை தன்னுணர்வு காணுதுன்னு சொல்லி ஆன்மீக தத்துவங்களை திருதராஷ்டிர விதுரர் பேசுற. அப்புறம் தான் திருதராஷ்டிர வீட்டை விட்டு வெளியேற. அப்ப உண்மையான சகோதரன் யாருன்னா விதுரர் தான். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு உதவி செஞ்சார். இத ஆரம்பத்திலே திருதராஷ்டிரர் கேட்டிருக்கலாம். தன்னுடைய சுதந்திரம் தடுக்குது. அவர் இந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ண, தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ண. சரி, அதனால விதுரருடைய மகிமை அளவிடவே முடியாது. அவ்வளவு பிரியம் பகவானுக்கு அவர் மேல. அதனால விதுரருடைய மகிமை சொல்லியிருக்கு. அவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். அவர் மடியில கிருஷ்ணர் தன் பாதத்தை வச்சு தூங்குறாரு. கிருஷ்ணர் ஓய்வு எடுக்கிறாரு விதுரருடைய அந்த ரூம்ல. அது அவர் பாதத்தை விதுரர் தன் மடியில வச்சுட்டு இருக்க. பகவான் ஓய்வு எடுக்கிறார். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? பிரம்மதேவர் சிவபெருமான் கிடைக்கல. லட்சுமி தேவி தவம் இருக்காங்க பகவானுடைய பாதத்திலே எப்போ இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க சகஸ்ர சீர்ஷ்ணா அப்படின்னா 1000 தலைகள். பகவானுக்கு 1000 தலைகள் இருக்கு. சகஸ்ர சீர்ஷ புருஷோத்தம் சகஸ்ர சீர்ஷ புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். 1000 தலைகள் பகவான். அதோட சிறப்பு என்னது? ரொம்ப ரொம்ப எழுதியிருக்காரு. சகஸ்ர சீர்ஷ்ணா என்னும் வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பல்வேறு சக்திகளும் செயற்கரிய செயல்களும் அற்புத மூளையும் உடையவரே சகஸ்ர சீர்ஷ்ணா. அற்புதமான மூளை. நமக்கு ஒரு தலை இருக்கு. அந்த ஒரு தலையில் இருக்கிற மூளையை நம்ம முழுமையா பயன்படுத்தலன்னு சயின்ஸ் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? நமக்கு இருக்கிற மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளையை நம்ம முழுமையா உபயோகிக்கலங்கிறது. எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? 7% தான். பாருங்க, இந்த மூளைய 100க்கு 7% தான் பயன்படுத்துறோம், மனித மூளை. அப்ப இது வரைக்கும் மனித மூளையை யாரும் முழுமையா பயன்படுத்தினதே இல்லை. அப்ப பகவானுக்கு மூளை இருக்கு. அந்த மூளை என்னது? அற்புதமானது, அது ஆன்மீகமானது. பல்வேறு செயற்கைக்கரிய சக்திகளும் செயல்களும் அற்புதமான மூளையுடையது. அதனால ஒரு நாள் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இணையாகவே முடியாது. பிரம்மாவுக்கு கூட 1000 தலைகள் இருக்கு. ஆனா பகவானுக்கு நிகராக முடியாது. 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு அறிவு. அறிவு. நேத்து 6 ஐஸ்வர்யத்துல ஒண்ணு அழகு பத்தி பேசிட்டு இருந்தோம். கிருஷ்ணனுடைய அழகு பத்தி பேசிட்டு நேத்து பாவத்தை. இன்னைக்கு அறிவு பத்தி சொல்றோம். அறிவு பாருங்க, பகவானுடைய அறிவு நித்தியமானது. சச்சித் ஆனந்தா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமானது. பிரம்மா கூட சிலப்போ அறிவு போயிடும். பகவான் தான் அறிவு கொடுக்க வேண்டியது வரும். ஏனே பிரம்ம கிருதியாதி கவிய புகியந்தி அசுரேக. பிரம்மாட்டு இருந்து வேத ஞானத்தை தூக்கி திருடின்னு போயிடுவாங்க அசுரங்கள்லாம். சிலப்போ பிரம்மா கூட தவறு செய்ய நேரலாம். அப்புறம் அந்த பிரம்மாவுக்கு அறிவு போட்டுறது பகவான் தான். சிருஷ்டிப்புக்கான நாலேஜ் பகவான் தான் கொடுத்திருக்காரு. அதனால பகவானுடைய நாலேஜ் 100%, 100% அறிவு முழுமையா இருக்கு. யாரும் பகவானுடைய அறிவுக்கு ஈடாக முடியாது. அற்புத ஆற்றல் படைத்த மூளை நீங்க சொல்லிருக்கு பகவான். எப்படி பாருங்க, ஒரு சூரியனை படைச்சிருக்காரு. இது வரைக்கும் அந்த சூரியன் எப்படி படைக்கப்பட்டதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியும். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, எண்ணற்ற கோள்கள் எப்படி இயங்கிட்டு இருக்கு, சூரியன் எப்படி இயங்கிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய பிரெயின் இருந்தா இது பண்ணிக்க முடியும் பகவான. பகவானுடைய அற்புதமான அறிவு, நாலேஜ், கம்ப்ளீட் நாலேஜ். என்ன சொல்லிருக்கு?
அவருடைய நாலேஜ் பத்தி சொல்லும் போது கோப்பா எழுதுற அற்புதமான மூளை. மனுஷன் அல்ப மூளையை வச்சுட்டு பகவான் ஆராய்ச்சி பண்ணிட்டு அல்ப மூளை. அதான் பிரபுபா கேட்டாரு, சரி நீ சயின்டிஸ்ட் உனக்கு மூளை அதிகமா இருக்குன்னா ஏன் நீ ஒரு சூரியனை கண்டுபிடிக்க கூடாது, ஏன் குட்டி குட்டியா லைட் போட்டிருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சிங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான், எல்லா பக்கம் கரண்ட் போகுது, ஏன் இவ்வளவு லைன் எடுத்து ஒயர் எல்லாம் மாட்டி லைன் பண்ணி ஏறி போய் அதை தொங்கிட்டு கரண்ட் ஷாக் அடிச்சு எதுக்கு இதெல்லாம்? நீ உன்னுடைய அறிவை வச்சு ஒரு சூரியனை உற்பத்தி பண்ணுனா அது முடியாதுன்னா. அப்ப அதான் உன்னுடைய மூளைக்கும் கிருஷ்ணாவுடைய மூளைக்குள்ள வித்தியாசம். மனித மூளைக்கும் இறைவனுடைய மூளைக்குள்ள வித்தியாசம் பாருங்க. ஏணி வச்சால் எட்டாது. மனிதனுடைய அல்ப மூளை, பகவானுடைய அற்புதமான மூளை. ஓகே, நான் அல்ப மூளை வச்சு சின்ன சின்ன கிரியேட் பண்ணலாம். உனக்கு அந்த கிரியேஷனுக்கான நாலேஜ் யார் கொடுக்குறா? கிருஷ்ணர் தான் கொடுக்குறேன். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம். உனக்கு ஞாபக சக்தி, ஞாபகம் மருதி எல்லாம் நான் தான் கொடுக்குறேன். சோ மனிதன் ஒரு அல்ப மூளை வச்சு என்னன்னா பண்ணாலும் அந்த அல்ப மூளை இருக்கிற மனிதன் யாரு? கிருஷ்ணாவுடைய சிறிய போர்ஷன், ஸ்மால் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. ஒரு ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு, இந்த உலகத்துல என்ன அதிசயம் பாக்குறீங்களோ, என்ன அற்புதம் பாக்குறீங்களோ, என்னுடைய சிறிய அம்சத்துடைய வெளிப்பாடு. யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்த தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல நிறைய அற்புதம் பண்ணலாம். விஞ்ஞானிகள் சில அற்புதங்களை பண்ணலாம், விளையாட்டுல சிலர் அற்புதங்களை பண்ணலாம், திரைத்துறையில சிலர் அற்புதங்களை பண்ணலாம், கலைத்துறையில சிலர் அற்புதங்களை பண்ணலாம், பல்வேறு துறைகள்ல பலர் அற்புதங்களை செய்யலாம், அதிசயங்களை பண்ணலாம், பல்வேறு சக்திகளை வெளி. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? கிருஷ்ணாட்டு இருந்து வந்து. ஓ ஜீவாத்மா, கிருஷ்ணரால படைக்கப்பட்ட உனகிட்டே எவ்வளவு சக்தி இருக்குன்னா அப்ப கிருஷ்ணாட்ட எவ்வளவு சக்தி இருக்கும்? அச்சிந்திய சக்தி, அன்லிமிட்டெட் பொட்டன்சியல். ஒரு சாதாரண ஜீவாத்மாவுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் போது அற்புதம் பண்றான், அதிசயம் பண்றான், சாதனை பண்றான், கின்னஸ் சாதனை பண்றான், நோபல் பரிசு வாங்குறான்னா இந்த மூளையை கொடுத்த கிருஷ்ணருக்கு எவ்வளவு பெரிய மூளை இருக்கு? அதனாலதான் சகசிர சீர்ஷா. சோ ஃபர்ஸ்ட் விதருடைய தெய்வீகமான குணங்கள், ரெண்டு பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், மூன்றாவது விதருடைய அந்த பக்தி தொண்டு, அந்த எளிமையான பணிவான பக்தியில தான் பகவான் கவரப்படுறாரு. நான்காவது இதையெல்லாம் பார்த்து மைத்ரேயர் விதரன் மேல பொறாமப்படல, ரொம்ப ஆனந்தப்படுறாரு. ஓ அந்த பக்தருக்கு மட்டும் இவ்வளவு கருணையா, இவ்வளவு புகழா, இவ்வளவு பேரா அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொறாம வந்து. நம்ம முன்னாடி யாராவது நம்மளை புகழ்றாங்க, இன்னொருத்தரை புகழ்றாங்க, இன்னொருத்தருக்கு மரியாதை கிடைக்குது, இன்னொருத்தருக்கு அந்தஸ்து கிடைக்குது, இன்னொருத்தருக்கு பேர் கிடைக்குதுன்னு சொன்னா நமக்குள்ள என்ன ஆயிடும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறாமை குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனா இங்க மைத்திரேயோட கேரக்டர் பாருங்க. மைத்திரேயர் விதுருடைய பொசிஷனை நினைச்சு he was so happy. விதுருடைய நிலையை கண்டு மைத்திரேயர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவருக்கு வயிறு எரியல. இந்த உலகத்துல யாரா புகழ்ந்தா ஒருத்தருக்கு வயிறு எரியும். ஓ என்ன எனக்கு இப்படி ஆகலையே, அவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க, மைத்திரேயருக்கு விதுருடைய மகிமையை நினைச்சு அவர் பெருமைப்படுறாரு. ஆஹா, இந்த மாதிரி ஒரு விதுர மகாத்மா கிட்ட பகவான் எப்படி நடந்துக்கிறாரு, அவர் மடியில பகவான் பாதம் வச்சு படுத்து வாங்கிட்டு இருக்காருன்னா அப்ப எவ்வளவு தூய பக்தரா இருக்கணும் அவரு. அப்படி விதுரரை பார்த்த உடனே அவர் பேச ஆரம்பிச்சோடனே மைத்திரேயர் உடம்பெல்லாம் புல்லரிச்சு, அவர் கண்கள் இருந்து கண்ணீர் வருது. ஆனந்தத்துல அவர் உலகாயுதம் அடைஞ்சார். நமக்கு அப்படி நேர்மாறாயிடும். வைரரியோ கோவரோ பொறுத்துக்க முடியாது. எப்ப சந்தர்ப்பம் வரும் அந்த பக்தரை இன்சல்ட் பண்ணலாம். ஓ அன்னைக்கு சொன்னீங்க எல்லாருப்படி அவர் பாருங்க அவர் என்ன பண்ணிருக்காரு. நீங்க அன்னைக்கு அவர் புகழ்ந்தீங்களே பாருங்க என்ன எப்படி நடந்திருக்காரு. சரியான நேரத்துக்காக காத்து. சோ இதெல்லாம் ஒரு வைணவருடைய கேரக்டர் இல்ல. வைணவருடைய குணம் மைத்ரேயர் மாதிரி இருக்கணும். தன் முன்னாடி இன்னொருத்தருக்கு அந்த சிறப்பு கிடைக்கும் போது அதை நினைத்து பெருமை உள்ளவர். ஓ பகவானுடைய பக்தர்கள் எவ்வளவு பெருமை வாய்ந்தவங்க, பகவான் எந்த அளவுக்கு தன் பக்தனை உயர்த்தி வச்சிருக்காரு, எந்த இடத்துல அவர் வச்சு பாக்குறாரு. இந்த ஸ்லோகம் 6வது பதம். மைத்ரேய உவாச்ச யதா ஸ்வபார்யயா சார்தம் ஜாதः ஸ்வயம்புவோ மனுः காஜலி பிரணதஸ்சேதம் வேத கர்ப்பம் அபாஷத
மைத்திரேய முனிவர் விதுரரிடம் கூறினார், மனித குலத்தின் தந்தையான மனு தன் மனைவியுடன் தோன்றி வேதஞான கடலான பிரம்மதேவரை கூப்பிய கரங்களுடன் பின்னர் வணங்கிவிட்டு பின்வருமாறு கூறினார். தமேக சர்வபூதானாம் ஜன்ம கிருத்ததா பிதா ததாபினஹ பிரஜானாம் தே சுஷ்ருஷா கேனவா பவேத். உயிர்வாளிகள் அனைவருக்கும் நீங்களே தந்தையாகவும் அவர்கள் வாழ்க்கைக்கு ஆதரவாகவும் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் அவர் அனைவரும் உங்களிடமிருந்தே தோன்றினார்கள். நாங்கள் எவ்வாறு உங்களுக்கு சேவை செய்யலாம் என்பதை அருள் கூர்ந்து விளக்கு. அப்போ இது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகவத்துல இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எப்படி வந்து கிருஷ்ணாட்டிருந்து பிரம்மா வந்தார், அப்புறம் பிரம்மாட்டிருந்து எப்படி 4 குமாரர்கள் வந்தாங்க. குமாரர்களுக்கு பிரம்மா கட்டளை இடுறார் சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும்னு. குமாரர்கள் அதுல ஆர்வம் காமிக்கல, அவங்க துறவர வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. அப்ப பிரம்மாவுக்கு கோபம் வந்தது, என்னடா நான் கொடுத்த சேவையை பசங்க செய்யாம போயிட்டாங்களே. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் ருத்ரன் வந்தார். ருத்ரன் கேட்டார், தந்தையை நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. பிரம்மா சொன்னார், சந்ததியை உற்பத்தி பண்ணுங்கன்னு. ருத்ரன் வந்து பூதகணங்களை உற்பத்தி பண்ணார், பூத பிரேத பிசாசுகளை. பிரம்மா சொன்ன, நீ படைக்க வேணாம்பா, நீ போய் தவம் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பிரம்மாவுடைய உடல்ல இருந்து சாயம்பு மனு சதுரூப்பான் 2 பேர் வந்தாங்க. இப்ப அவங்க பிரம்மாட்ட பேசுறாங்க, தன்னுடைய தந்தையும் பிதாமகருமான பிரம்மா கிட்ட பேசுறாங்க. ஓ நர்மை தந்தையே, எல்லா உயிர்வாளிகளும் நீங்க தான் காரணமா இருக்கீங்க. எல்லாருமே உங்ககிட்ட தான் வராங்க, நாங்களும் உங்ககிட்ட தான் வந்திருக்கோம். எங்களுக்கான சேவை என்ன, நான் என்ன செய்யணும்? பொருளூர்ல பிரபா எழுதுறாரு, ஒரு தந்தையோடைய கடமை என்ன, ஒரு மகனுடைய கடமை என்ன. ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு என்ன செய்யணும், திரும்பி மாறாக பிள்ளை தந்தைக்கு என்ன செய்யணும். திருக்குறள்ல கூட 2 குறள் இருக்கு. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணுற்றான் கொள்ளெனும் சொல். சரி, அடுத்தது தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். சரி, இதோட அர்த்தம் என்னது? ஒரு தந்தையோட முக்கியமான கடமை என்னன்னா, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பாருங்க, அவங்க குழந்தை எப்படி வளர்த்திருக்காங்க, எப்படி நல்ல கிருஷ்ண பக்தரா வளர்த்திருக்காங்க, எப்படி நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க, எப்படி பக்தி பண்ண வச்சிருக்காங்க, எப்படி பகவானுக்கு சேவை பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு அந்த தந்தையை பெருமைப்படுற மாதிரி ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேச. அந்த அப்பாவுடைய கடமை என்னன்னா, நான் வந்து என் பையனுக்கு வந்து நல்ல காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்தேன், அப்ப நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், பைக் கேட்டா பைக் வாங்கி கொடுத்தேன், செல்போன் கேட்டா செல்போன் வாங்கி கொடுத்தேன், என் பையனை கஷ்டமே தெரியாம பாத்துக்கிட்டேன், அவனுக்கு சாப்பிட பிரச்சனை இல்லை, எல்லா வேலைக்கு என்னென்ன வேணுமோ அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு விதவிதமான உணவுகளை வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கேட்டா என்ன ட்ரெஸ் கேட்டாலும், என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும், தீபாவளி பொங்கல் பர்த்டே எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா கிருஷ்ண உணர்வை கொடுக்கல. என்ன பிரயோஜனம்? பகவத் பக்தி ஈனசிய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணசி தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். எல்லாம் கொடுத்துட்டு கிருஷ்ண பக்தி கொடுக்கலன்னா அது இறந்து போன உடலுக்கு அலங்காரப்படுத்துற மாதிரிதான். இறந்து போன உடலை என்ன அலங்காரப்படுத்தலாம், என்ன பிரயோஜனம்? ஆன்மா போயிருச்சு. உடலை விட்டு ஆன்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பை அழகுபடுத்தி ஆபரணம் போட்டு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான் பிள்ளையோட இதயத்தில் இருக்கிற ஆன்மாவை மறந்துட்டு அந்த உடலுக்கு என்ன சேவை செய்தாலும் அந்த ஆத்மாவை திருப்தி செய்ய முடியாது. குருவி கூட்டை திருப்திப்படுத்துவதால் குருவியை சந்தோஷப்படுத்த முடியாது. குருவி கூட்டை வந்து அந்த போட்டோ போட்டுப்பா ப்ரோபா புக்ல, ஒரு பொண்ணு வந்து குருவி கூட அழகுபடுத்திட்டு இருப்பா, பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஜுவல்ஸ் எல்லாம் ஒட்டி. உள்ள குருவி சந்தோஷமா இருக்கும், அது திறந்து விட்டா சந்தோஷமா போகும். அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவான், மீனை பிடிச்சிட்டு அதை வெளியில கையில எடுத்து அதுக்கு ஃபீட் பண்றான். மீனை தண்ணிந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கு உணவு கொடுக்கறதுனால மீன் சந்தோஷமா அது செத்து போயிடும். அதை தண்ணியில விட்டு அது மாதிரி சந்தோஷமா நீந்தி வாழ்றதுக்கு அதுக்கு தேவையான உணவு அது கிடைக்கும் இறைவனுடைய கருணையில. அந்த மாதிரி நீரில இருந்து மீன் எடுத்து உணவு கொடுக்கறதுக்கும் குருவி கூட்ட சுத்தப்படுத்துறது குருவியை மாதிரிதான் என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான் ஒரு தந்தையானவர் தன் பிள்ளைக்கு பௌதிக கல்வி கொடுக்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணாலும் அந்த பிள்ளையோட ஆன்மாவுக்கு செய்தது ஆகாது, அது உடலுக்கு சேவை செய்துதான். ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய சேவை என்ன? அந்த பிள்ளைக்கு கிருஷ்ண உணர்வை கொடுப்பது, பகவானை பக்தனா இருக்கணும், அவன் வந்து நல்ல விஷயங்களை பயிற்சி பண்ணணும், நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும். அப்போ என்ன ஆகும், அந்த அப்பாவை பத்தி எல்லாரும் புகழ்வாங்க.
ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல தந்தைமார்களுக்கே கிருஷ்ண உணர்வு இல்லை, எல்லாம் என்னை கஷ்டம் போயிட்டாங்க. என்னை கஷ்டமும் ராவணனுமா இருக்காரு. என்னை கஷ்டமும் ராவணனா இருக்கிற தந்தைகள் எப்படி பிள்ளைகளுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்க முடியும்? அதான் எனக்கு கலியுகத்துல பிரச்சனை. கலியுகத்துல பிரச்சனை என்னன்னா, பெற்றோர்களுக்கே கிருஷ்ண உணர்வு இல்ல, என்னை கஷ்டமும் ராவணனுமா இருக்காங்க. குழந்தைகள் பாவம் பிரகலாதர் மாதிரி கஷ்டப்படுறாங்க சம்டைம். சில நேரங்கள் தான். அடுத்து நரசிங்க சதுர்தசி வரப்போகுது. பிரகலாதருக்கு கிருஷ்ணன் மேல அன்பு இருக்கு, ஆனா என்ன கஷ்டப்புக்கு இல்ல. அன்மேட்சிங், பொருத்தம் இல்லாத ஒரு தந்தை மகன். ஆனா இந்த குரல் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு குரல், முதல்ல வந்து தந்தை செய்ய வேண்டிய கடமையை என்னை கஷ்டப்பு மறந்துட்டார் பொய்யகங்காரத்தினால. நான் ஏன் விஷ்ணுவை சரணடையணும், நான் ஏன் விஷ்ணுவுக்கு சேவை பண்ணணும்? அதனால என்னை கஷ்டப்பு பொய்யகங்காரத்தினால பிரகலாதனுக்கு எதை கொடுக்கணுமோ அது கொடுக்கல. ஆனா பிரகலாதன் என்ன பண்ணாரு? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணுற்றான் கொல்லனும் சொல். பிரகலாதர் என்ன பண்ணாரு? என்ன கஷ்டம் மோட்சம் வாங்கி கொடுத்தாரு பகவான் கிட்ட இருந்து. பகவான் கையில கொல்லப்பட்டதுனால நரசிம்மர் சொன்னாரு, பிரகலாதா உன் தந்தையை பத்தி என்ன சொல்றதுக்கு, நீ தூய பக்தனா இருந்தாலும் உன்னுடைய வம்சத்துல 21 தலைமுறைக்கு மோட்சம் அடைஞ்சிட்டாரு. இது பிரகலாதரோட டியூட்டி பர்ஃபெக்டா பண்ணாரு. பிரகலாதர் என்ன பண்ணாரு? அவர் கிருஷ்ண பக்தரா இருந்ததுனால அவர் தன்னை மட்டும் இல்ல, தன் வம்சத்தையே விடுவிக்கூடியவரா இருந்தார், அசுர வம்சத்தையே விடுவிக்கூடியவரா இருந்தார். அதே மாதிரிதான் ராவனுடைய பையன் மேகநாதன். அவன் என்ன பண்ணிருக்கணும்? தந்தையை தவறு செய்யறாரு, தவறுன்னு சொல்லணும். யார் தவறு செய்தாலும் தவறு தவறுதான். பிரகலாதன் வந்து தன் தந்தையை வெறுக்கவில்லை, அதே சமயம் தன் தந்தை சொல்றதெல்லாம் ஒரு சரிதான் அப்படின்னு அதை ஏற்றுக்கவும் இல்லை. எது விஷ்ணு பக்திக்கு தவறா இருக்கு, உடனே பிரகலாத் சொன்னார், நீங்க சொல்றது தப்பு. ஆனா மேகநாதன் என்ன பண்ணாரு? தன்னுடைய தந்தையை வந்து மகிழ்விக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பாவகரம். ஏன்னா மேகநாதனுக்கு சரியான ஆன்மீக குரு கிடையாது. மேகநாதனும் ராட்சசனுடைய பையன், ராவனுடைய பையன். பிரகலாதனும் எண்ணெய் பையன். ஆனா பிரகலாதர் மட்டும் எப்படி எண்ணெய் கஷ்மி விடுவிக்க முடிஞ்சது? மேகநாதனாலே ஏன் தன்னை விடுவிச்சு முடியல, தன் தந்தையை விடுவிக்க முடியல? ஏன்னா இவருக்கு ஆன்மீக குரு இல்ல, தூய பக்தருடைய கருணை கிடைக்கல. ஆனா பிரகலாதருக்கு நாரதுடைய கருணை கிடைச்சது. அதனால பிரகலாதர் தன்னை மட்டும் விடுவிக்கல, தன்னுடைய வம்சத்தையே விடுவிச்சார். மாறாக அந்த பக்கம் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவனுடைய ஒட்டுமொத்த வம்சமும் பிள்ளைங்க எல்லாமே அழிஞ்சு போனாங்க, ஒருத்தருடைய சுயநலத்தினால, ராவனுடைய சுயநலத்தினால. சரி, மகாபாரதத்தில் எடுத்துக்கோ. துரியோதனா ஒரு பக்கம், துரியோதனா இன்னொரு பக்கம் அர்ஜுனா. அர்ஜுனனுக்கு எல்லா சங்கமும் எடுத்துட்டாரு. கிருஷ்ணருடைய சங்கத்தை எடுத்துட்டாரு, வியாசருடைய சங்கத்தை எடுத்துட்டாரு, விதுருடைய சங்கத்தை எடுத்துட்டாரு. பாண்டவர்கள் எப்பவுமே சாதுக்களுடைய சங்கத்திலே இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டத்துக்கு, அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பத்துக்கு மத்தியில, பல்வேறு அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பத்துக்கு மத்தியில பாண்டவர்கள் பக்தி விட்டு விலகவே இல்லை. விதுரர், பீஷ்மர், துரோணர், தௌமியர், வியாசர், நாரதர், எல்லாருடைய சங்கம் அவனுக்கு கிடைச்சு. இவங்கதான் அப்பயும் பார்த்துட்டு இருந்தாங்க. துரியோதனன் பாக்குறாரு, நாரதரை பாக்குறாரு, வியாசரை பாக்குறாரு, விதுரரை பாக்குறாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? துரியோதனால பாருங்க, துரியோதனால அவங்க அப்பாவுக்கு நன்மை இல்லை, துரியோதன பிறந்தனால திருதராஷ்டிரனுக்கு நன்மை இல்லை. அவ்வளவுதான். அப்ப துரியோதனால, இந்த மகனால, இந்த பையனால, துரியோதனால அவன் தன்னையும் விடுவிச்சுக்க முடியல, தன் தந்தையும் விடுவிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு பையனை வளர்த்ததுனால திருதராஷ்டிரனுக்கு என்ன ஆச்சு? எல்லாமே இழக்க வேண்டியதாச்சு. அதனால இங்க ரொம்ப அழகான வார்த்தை. சுயம்பு மனு வந்து தன் தந்தைகிட்ட மிக பணிவா கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு, நான் என்ன சேவை பண்ணணும்? அப்போ சேவை மனப்பான்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தந்தையானவன் தன் குழந்தைக்கு சேவை பண்ணணும், கிருஷ்ணனோட கற்றுக் கொடுக்கறதா அந்த பெரிய சேவை, பரோபகாரம். அதே மாதிரி குழந்தை என்ன பண்ணணும்? அப்பாவுக்கு திரும்பி கிருஷ்ண உணவு கொடுக்கணும், அப்பாவுடைய வார்த்தையை நிறைவேற்றணும். ராமர் தசரதோடைய ஒரு வார்த்தைக்காக வேண்டி 14 வருஷம் காட்டுக்கு போனார். இன்னைக்கு யாரும் அப்படி செய்வாங்களா? 14 நிமிஷம் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டான், நீ வேணா வெளியே போகணும். அதான் கல்வி. சோ இன்னைக்கு பாருங்க, அதனாலதான் ராமாயணம், மகாபாரதம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம், இன்றியமையாத பாடம். அடுத்தது
தத்விதேகி நமஸ்துப்யம் கர்மஸ்ட இத்யதாத்மஸ்விகி சக்திஷு யத்கிருத்வேகயசோ விஸ்வக் அமுத்ரச்ச பவேத் கதிஹி. ஓ வணக்கத்துக்குரியவரே, எங்களது உழைக்கும் திறனுக்கேற்ப கடமையினை நிறைவேற்றுவதற்கான வழியினை எங்களுக்கு காட்டி அருளுங்கள். அதனால் நாங்கள் இந்த இம்மையிலும் புகழுக்காகவும் வறுமையில் வளர்ச்சிக்காகவும் அதனை பின்பற்றக்கூடும். இதுதான் ஒரு மகனுடைய டியூட்டி. அப்பா கிட்ட கேட்கணும், நான் வாழும்போது எப்படி நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றது, இந்த உடலை விட்டு எப்படி நான் வந்து என்ன உடலை விடும்போது என்ன செய்யணும், அதை தந்தை மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சோ பிரபா வந்து பொருள் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. பிரம்மதேவர் வேத ஞானத்திலே முழுமுக கடலிலிருந்து நேரடியாக பெற்றவர் ஆவார். ஆகையினால் பிரம்மதேவரின் சீட பரம்பரையில் வந்தவர் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கடமையினை சரியாக நிறைவேற்றினார் என்றால் அவர் இம்மையிலும் புகழும் அருமையிலும் முக்தியும் நிச்சயமாக அடைவார். யாராவது பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய உபதேசங்களை சரியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா வாழும்போது ஒரு ஆனந்தமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். அது பிரம்மாற்றதே தொடங்குதுன்னு சொல்லி குரு பரம்பரை எழுதிட்டு பிரபுபாத் கடைசியில் தன்னோட பேர் எழுதியிருக்கு. இது வந்து எப்படி தோணும் நமக்கு? ஏன்னா பிரபுபாத் அவர் பேர் எழுதியிருக்காரு பாருங்க, குரு பரம்பரை எழுதியிருக்காரு. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதன், வியாசர் எல்லாம் எழுதிட்டு பக்தி சித்தாந்த சரேஷ் தாக்கூர், ஆசா பக்திவேதன் சாமி, பிரபுபாத் முதலியானவர்கள் தன்னுடைய பேர் எழுதியிருக்காரு. தட் மீன்ஸ் ஆச்சாரியார் தான் யாருன்னு காமிக்கணும், சொல்லணும். நான் தான் இந்த ஸ்தாபத்தோடைய ஸ்தாபம். இது வந்து பிரபுபாத் வந்து தற்பெருமையினால் எழுதல. இங்க பிரபுபாத் எழுதியிருக்கிறது தற்பெருமையினாலேயோ இல்ல தனக்கு அந்த புகழ் கிடைக்கணும், புகழுக்காகவோ தற்பெருமைக்காகவோ இல்ல பெருமைக்காகவோ அல்லது தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காகவோ அதை பிரபுபாத் செய்யல. பணிவா எழுதியிருக்காரு. இந்த பரம்பரையில் நானும் கனெக்ட் ஆயிருக்கேன், இது பணிவா எழுதியிருக்காரு. ஏன்னா சீடனுக்கு தெரியணும் பிரபுபாவுடைய பொசிஷன் என்ன. குருவோடைய கடமை தன் சீடனுக்கு தன்னுடைய நிலையை வந்து இந்த பரம்பரையில வந்து நான் வந்து ஸ்தாபக ஆச்சாரியரா இருக்கேன், இந்த பரம்பரால வரேன், அதனால என்னுடைய வார்த்தை இது என்னோட சொந்த வார்த்தை இல்ல, இது முந்தைய ஆச்சாரியர் சொன்னது, இந்த வார்த்தைகள் கிருஷ்ணாட்டிருந்து வருது. பாருங்க, இதுதான் பிரபுபாவுடைய ஹியூமிலிட்டி. பிரபுபாவுடைய பணிவு என்னன்னா, ஏன் பிரபுபாத் தன் பேரை இங்க எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த வார்த்தை நான் சொல்றது எல்லாமே பரம்பரை மூலமா வர்றது, முந்தைய ஆச்சாரியர் சொன்னது, அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க, நான் வழிமொழிகிறேன், அவ்வளவுதான். அவங்க சொன்னது அப்படியே திரும்ப சொல்றேன். அதனால இங்க பிரபுபாவுடைய ரொம்ப பணிவான இது நமக்கு தெரிய வருது. பிரம்மதேவரின் சீட பரம்பரையானது ஆன்மீகமானது, அதே சமயம் மனுவின் மரபு வழி என்பது உலகியல் விளக்கமாகும். ஆனாலும் இவ்விரண்டுமே கிருஷ்ண உணர்வு என்னும் ஒரே லட்சியத்தினை நோக்கி நடைபெறும் பயணமாகும். இப்ப மனுக்களுக்கு கொடுத்த சர்வீஸ் வந்து சந்ததி உற்பத்தி பண்ணணும், அதுவும் சேவைதான். கிருஷ்ணருக்காக கொடுத்த சேவை, கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் உற்பத்தி பண்ணணும். அதனால நாம வந்து இந்த கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கிட்டு பயிற்சி பண்ணணும்னு சொன்னா, எப்படி வந்து விதுரர் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தரா இருந்தாரோ, மனு எப்படி தன் தந்தையோட பேரை காப்பாத்தினாரோ, பிரம்மா எப்படி சிறந்த ஒரு தந்தையா இருந்தாரோ, மனு எப்படி சிறந்த ஒரு மகனா இருந்தாரோ, அந்த மாதிரி நாமளும் கிருஷ்ண பக்திய ஒழுங்கா பண்ணி நம்முடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல பேரை வாங்கி, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, கிருஷ்ண பக்தி என்னும் வாழ்நாளில் பகவான்கிட்ட திரும்ப போக வேண்டும் பிள்ளைகள். நல்ல பேரை வாங்கணும் சமுதாயத்துல. அவங்க கிருஷ்ண பக்தரா இருந்தாங்க, நல்ல 4 பேர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாங்க, அப்படியே வாழ்ந்து இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட திரும்ப போனாங்க. இருந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த கிருஷ்ண பக்திய நம்ம முன்னுதாரணமா பயிற்சி பண்ணிக்கலாம். அதனால இங்க ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.